கொண்டான். மூன்றாவதாக வருவது ஒரு வணிகனின் கதையாகும். ஒரு சமயம் உல்கமுகன் என்னும் மன்னன் அரசாண்டு வந்தான். அவன் சத்யநாராயண பக்தன். அரசியும் பக்தியுடையவள். ஒரு நாள் அவர்கள் உபவாசமிருந்து புனித பத்ரசீல கரையில் சத்யநாராயண விரதத்தை கடைபிடித்தனர். சாது என்ற பெயர் கொண்ட ஒரு வணிகன் அரசனிடம் வந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டான். சத்யநாராயண விரதத்தை பற்றி அரசன் அவனுக்கு விளக்கி கூறினான். சாது வீட்டிற்கு திரும்பியதும் தான் அரசனிடம் கேட்டவாறே சத்யநாராயண விரதத்தின் மகிமையை மனைவி லீலாவதியிடம் எடுத்து கூறினான். அதன் பின் அவர்களுக்கு ஒரு குழந்தை வேண்டி இருவரும் அந்த விரதம் இருக்க தீர்மானித்தனர். விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கலாவதி என்று அவர்கள் அக்குழந்தைக்கு பெயரிட்டனர். தனது மகளுக்கு கல்யாணம் ஆகும் வரை அந்த விரதத்தை ஒத்தி போடுவது என்று சாது தீர்மானித்தான். கலாவதியின் திருமணம் நிகழ்ந்தது. ஆனால் சாது தனது வாக்குறுதியை மறந்துவிட்டான். சிறிது காலத்திற்கு பின் தனது மகனுடன் அவன் வியாபார நிமித்தம் அயல்நாடுகளுக்கு சென்றான். சாதுவிற்கு அவனது வாக்குறுதியை நினைவூட்ட அதுவே தருணம் என்று பகவான் திருவுள்ளம் கொண்டார். ஓர்